பள்ளிக்கரணை இருக்குது. ஒரு 2000 வீடுகளை அப்புறப்படுத்திட்டா அந்த கால்வாய்கள் பழைய மாதிரி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கால்வாய்கள் மாதிரியே கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி யாரை நீங்கள் அகற்றுங்க? காலம் வரும், மக்களை கம்பல்சரியாக வந்து எவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் பெரிய காப்பாற்றுக்கிறது உங்களுக்கு சிறிய தியாகம் பண்ண வேண்டிய எதிர்காலம் கண்டிப்பாக வரும். தாய் மண்ணை வெளியே எடுக்க வேண்டும். இப்போ எல்லாம் காங்கிரீட்டாக போட்டு வச்சுருக்கோம். பெரிய காங்கிரீட் ஏரியாவில் வந்து நீர் உறிஞ்சிகள் இருக்குது, அக்குஃபேர்னு பேர். அது நீர் ஊற்றுக்கண்பாங்க. நீர் அதிகமாக இருந்தால் வெளியில் நீரை கொடுக்கும். நீர் பஞ்சமாகும்போது பூமி மேலே மலையில் வரது உறிஞ்சிக்கும். அது நம்ம சென்னை கீழே கடற்கரையில் அதிகமான அக்குஃபேர் இருக்குது. இப்போ அக்குஃபேர் மேப் இருக்குது. அது எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் ஃப்ளாட்ஸாக இருந்தாலும் இல்லை அலுவலகங்களாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் தாய் மண்ணை உங்களுக்கு அங்கங்கே வந்து ஒரு 10 அடிக்கு ஓப்பன் பண்ணுறது என்ன 2000க்கு பிற்பாடு உங்களுக்கு பெரிய வளர்ச்சி சென்னை. அதனால் வந்து உலக நாடுகள்லேயே வளர்ச்சி அதிகமாக உள்ள நாடுகளில் சென்னையும் ஒன்று நகரத்துலேயும். இப்போ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா திட்டமிடுதல்ங்கிறது இருக்குது பாருங்கள். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி திட்டமிட்டிருந்தாங்கன்னா இந்த பாதிப்புலாம் வராது. இன்றைய தேதிக்கு தான் இப்போ வந்து மக்கள் பெருக்கத்துக்கும் இதுக்கும் உள்ளதுக்கும் நவீன யுக்திகளும் இப்போ தான் நம்மகிட்ட இருக்குது. அதனால் இப்போ வந்து நம்ம இப்போ நீர் ஆதாரங்களுக்கு என்னென்ன வேணுமோ வழி பண்ண முடியுமோ நீர் போக்கு வழிக்கு மேக்சிமம் செஞ்சாச்சு. இதுக்கு மேலே வந்து அதிகமான ஜனத்தொகை உள்ள இடத்துல, அதுவும் பள்ளமான பகுதியில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி மழைக்காலங்கள் இனிமேல் நிரந்தர வந்து அதுக்கு ஒரு பிரச்சனை தான். இனி அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுங்கிறது சமாளிக்க முடியும். இல்லை நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா யாரை வெக்கேட் பண்ண சொல்லுவீங்க? இப்போ பள்ளிக்கரணை இருக்குது. ஒரு 2000 வீடுகளை அப்புறப்படுத்திட்டா அந்த கால்வாய்கள் பழைய மாதிரி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கால்வாய்கள் மாதிரியே கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி யாரை நீங்கள் அகற்றுவீங்க? எதையுமே பண்ண முடியாது. அதனால் வந்து மக்கள் இது ஒரு மக்களாட்சி உள்ள இடம். மக்களை இதை எதிர்த்து எங்கேயும் இது பண்ண முடியாது. அது வந்து அரசியல் ரீதியாகவோ மற்றது அறிவியல் ரீதியாக வந்து இதுக்கு சாத்தியக்கூறு இருக்குது. அறிவியல் ரீதியாக கண்டிப்பான சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு சில தியாகம் செய்ய வேண்டியிருக்கு. இல்லை இன்றைக்கும் தியாகம் செஞ்சு தான் அவனு. இப்போ நீங்கள் NH எடுக்கணும், நம்ம என்ன ஹைவேஸ் எடுக்கும்போது நம்ம எவ்வளோ உடைச்சோம், எவ்வளோ நகரங்கள்லாம் உடைச்சி கொண்டு போனோம். அன்றைக்கி மக்கள் தேவைங்கும்போது வந்துச்சுல, அதே மாதிரி வரும். காலம் வரும், மக்களை கம்பல்சரியாக வந்து எவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் காப்பாற்றுக்கிறது உங்களுக்கு சிறிய தியாகம் பண்ண வேண்டிய எதிர்காலம் கண்டிப்பாக வரும். அரசாங்கம் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளை பார்க்குறோம். நம்ம வேளச்சேரியில் வந்து தொடர்ச்சியாக வந்து நீர் தேங்குதுங்கிறத பார்க்குறோம். பள்ளிக்கரணை பகுதிகளெலாம் முழுமையாக மழை நீர் பெஞ்சால் தேங்கிடுது. இப்போ கிண்டி ரேஸ் கோர்ஸ் வந்து அரசாங்கம் வந்து தங்கள் வசப்படுத்தியிருக்கிறாங்க. கோர்ட்டில் வழக்கு போட்டு அங்கே ஒரு 4 குளங்களை வெட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரியான தற்காலிக தீர்வுகள்லாம் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? கொஞ்சம் பாதிப்புகளை குறைக்குமா? இது அந்த சின்ன நீர்த்தேக்கங்கள்லாம் இவ்வளோ பெரிய கிளைமேட் இந்த அதிகமான 20 சென்டிமீட்டர் மழைங்கும் போது அது வந்து உங்களுக்கு நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் நம்ம அங்கேயே சரி பண்ணி சென்னைக்கு வெள்ளம் வராத அளவுக்கு வெள்ளத்துக்கு உண்டான வாய்க்கால்கள் தயார் பண்ணணும். இனிமேல் எதிர்கால மேம்பாடு எப்படின்னு கேட்டிங்கன்னா புறநகர் பகுதியிலேயே வெள்ள வாய்க்கால்களை கட்டி வெள்ளத்தை நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து வராத வெள்ளத்தை தடுத்துதல் முதல் கட்டம். 2வது சென்னையில் உள்ள நீரை அப்புறப்படுத்தணும். இப்போ இருக்கிற சென்னை நீரை அப்படியே அப்புறப்படுத்த முடியாது. இதுக்கு இன்னொரு யுக்தி செய்ய வேண்டியிருக்குது. தாய் மண்ணை அங்கங்கே நம்ம வந்து ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கு. தாய் மண்ணை வெளியே எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ எல்லாம் காங்கிரீட்டாக போட்டு வச்சுருக்கோம். நிறைய இடங்களில் பெரிய காங்கிரீட் ஏரியாவில் வந்து நீர் உறிஞ்சிகள் இருக்குது, அக்குஃபேர்னு பேர். அது நீர் ஊற்றுக்கண்பாங்க. நீர் அதிகமாக இருந்தால் வெளியில் நீரை கொடுக்கும். நீர் பஞ்சமாகும்போது பூமி மேலே மலையில் வரது உறிஞ்சிக்கும். அதனுடைய வேலையாக தான் அது அக்குஃபேர்னு பெறுது. அது நம்ம சென்னை நம்ம கீழே கடற்கரையில் அதிகமான அக்குஃபேர் இருக்குது. ஆனால் என்னென்னு கேட்டால் சென்னையில் அவ்வளோ ஆயிரக்கணக்கான அக்குஃபேர் 100 கண்கள்லாம் நம்ம அப்படியே காங்கிரீட் போட்டு மூடிட்டோம். இப்போ அக்குஃபேர் மேப் இருக்குது. அது வெளியில் கொண்டு வந்து எந்தெந்த இடத்துல அக்குஃபேர் நமக்கு வேணுமோ அந்த இடத்துல, அது எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் ஃப்ளாட்ஸாக இருந்தாலும் இல்லை அலுவலகங்களாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் தாய் மண்ணை உங்களுக்கு அங்கங்கே வந்து ஒரு 10 அடிக்கு ஓப்பன் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? தாய் மண்ணை இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியல. மண்ணே படக்கூடாதுங்கிறாங்க சென்னையில். அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இயற்கையோடு வாழ கற்றுக்கணும், இயற்கையோடு வாழ மக்கள் தெரிஞ்சுக்கணும், மண்ணை பொண்ணாக நினைக்கணும். அது எல்லாம் காங்கிரீட்டை பொண்ணாக நினைக்கிறவர்கள் இந்த ஆபத்து தான்.